பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. விஜய்க்கு எதிரான பாலிடிக்ஸை திமுக எஃபெக்டிவாக பண்ணல. நாங்கள் திமுக அதிமுக பண்ண பாலிடிக்ஸே நாங்களும் பண்ணுவோம், எங்களுக்கு திசை திருப்ப தெரியும். அதெல்லாம் திசை திருப்பணும்னா இந்த மாதிரி அரெஸ்ட்டு போன்ற விஷயங்கள் பண்ணணும்னு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுற விஷயத்த தவேகா கரெக்டாக பண்ணுறாங்க. திமுக மேலே எல்லா விதமான குற்றச்சாட்டு வச்சார், அது திமுக சரியாகவே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. கூட்டணி கட்சிகள் காலவாரி விட்டது, திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கா? ஊழலை ஒழிப்பேன், அமைச்சராக இருந்தாலும் தூக்கி போடுவேன் அவர் சொல்கிறத வரவேற்கிறோம். தவேகாவுக்காக சோஷியல் மீடியாவில் இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, இந்த ஊழலே ஒழிஞ்சு போச்சு. செயல்படவே ஆரம்பிக்காத போது ஊழல் ஒழிஞ்சு போச்சுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். பிரியன் சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் காட்சிகள் அப்படியே மாறிட்டு இருக்கு. திமுக எதிர்க்கட்சியாக உட்காந்துருக்காங்க, தாவேகா ஆளுங்கட்சியாக மாறி இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போதைக்கு விஜய் அவர்களை வீழ்த்துவதற்கும் விஜய்க்கு எதிரான அரசியல் செய்வதற்கும் திமுக எப்படி தங்களோட அரசியல் காய்களை நகர்த்துறாங்க, திமுக எப்படி இந்த களத்தை அவங்களுக்கு எதிர்க்கட்சிக்கான களத்தை எப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க, குறிப்பாக விஜய் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸ் அவர் எப்படி, அவரோட கவர்னன்ஸ் எப்படி இருக்கு, அவர் எப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது விஜய் நிர்வாகத்துக்கு புதுசு, அவருக்கு 1 வருஷம் டைம் கொடுக்கணும், இல்லை 6 மாதம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்ட போது, இல்லைங்க நடக்கிற விஷயங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ, பாலியல் ரீதியான வன்கொடுமைகளோ, இல்லை காவல் மரணங்களோ, இல்லை வேறு ஏதோ ஊழல் பிரச்சனைகளோ, அதை பற்றிலாம் நம்ம பேசாத இருக்க முடியாது அப்படின்னு சில கட்சிகள் பேசுகிறதையும் நம்ம பார்க்குறோம். நம்ம அதே சமயம் திமுக எஃபெக்டிவாக பண்ணுறாங்களன்னா, இன்னும் விஜய்க்கு எதிரான பாலிடிக்ஸை திமுக எஃபெக்டிவாக பண்ணல. ஆனால் திமுக மேலே தவேகா எஃபெக்டிவாக ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா, திமுக மேலே எஃபெக்டிவாக அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. திமுக தோற்ற அந்த கையோட திமுக இன்னும் அன்பாப்புலர் ஆக்கணும் அப்படின்னா, சரி வேலு மேலே கேஸை போடு, அடுத்து செந்தில் பாலாஜியை பிடிச்சி உள்ளே போடு, இல்லை வேறு நேருவை பிடிச்சி ஏதாவது உள்ளே போடு, அந்த மாதிரி விஷயங்களில் டிவிஎஸ்சியை பலப்படுத்தி அதன் மூலமாக கேசஸ் போன்ற விஷயங்களில் அவங்க தெளிவாக இருக்காங்க. அவதூறு வழக்குகள் போன்ற விஷயங்கள்லாம் தெளிவாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அதனால் பழைய திமுக அதிமுக ஆட்சிக்கும் இதுக்கும் இந்த விஷயத்தில் பெரிய வேற்றுமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு போலீஸை பயன்படுத்தி அரசியல் ரீதியாக நமக்கு என்ன லாபம் வருமோ அதுக்கான முயற்சிகள், அல்லது இப்போது நடக்கிற இந்த பாலியல் வன்முறை, இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழனி விஷயங்கள், அதெல்லாம் திசை திருப்பணும்னா இந்த மாதிரி அரெஸ்ட்டு போன்ற விஷயங்கள் பண்ணணும்னு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுற விஷயத்த தவேகா கரெக்டாக பண்ணுறாங்க. அது அவங்க புதுசாக இருக்காங்க, நிர்வாகத்துக்கு புதுசாக இருக்காங்க, நம்ம சொன்னதெல்லாம் மாறி அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு, இல்லை நாங்கள் திமுக அதிமுக பண்ண பாலிடிக்ஸே நாங்களும் பண்ணுவோம், எங்களுக்கு திசை திருப்ப தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுக்கிறது நம்ம பார்க்குறோம். நம்ம அதே சமயம் திமுக என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இன்னும் அந்த ஷாக்லேயே அவங்க இன்னும் எழுந்துக்கல. அது ஒன்றும் இல்லை, ஸ்டாலின் வேறு 3 வாரம் லண்டன் போயிட்டதுனால அவங்க இன்னும் அந்த ஷாக்லேயே அவங்க எழுந்துக்கல. அந்த எழுந்து அவங்க கட்சியை மறுசீரமைப்பு பண்ணணும். அதுக்கு அவங்க 38 பேர் கொண்ட கமிட்டியை போட்டாங்க. அதில் அவங்க கொடுத்த அறிக்கையை வச்சுட்டு அப்புறம் 5 லட்சம் பேர் சோஷியல் மீடியாவில் கருத்தெல்லாம் சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி ஒரு 11 பேர் கொண்ட கமிட்டியை போட்டிருக்காங்க. இது கமிட்டியை போடுறது காலம் தள்ளுறதுக்கா, இல்லை உண்மையிலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான்னு தெரியல. இல்லை திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கா, இவங்க கட்சியோட சீனியர்ஸ் அவங்களெல்லாம் ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டு நீங்கள் புது ரத்தம் பாய்ச்சணும்னு ஏதாவது குழந்தைங்கன்னா அவங்களெல்லாம் தாவேக்காவுக்கு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் இருக்கான்னு தெரியல. அதனால் கட்சியை இவங்க சீரமைக்கலை. என்ன திமுக இனிமேல் என்ன பண்ணாலுமே ஒரு டெல்லியில் ஒரு பாலிடிக்ஸ் மெம்பர்ஸ் இருக்கிறதுனால வச்சு பண்ணுறாங்க, லோக்சபா ராஜ்யசபா மெம்பர் வச்சு அது ஒரு பாஜகவோட ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயம் தமிழ்நாட்டில் விஜயோடைய ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் உங்கள் கட்சியை முதல்ல மறுசீரமைப்பு பண்ணணும். அந்த கட்சியை நீங்கள் மறுசீரமைப்பு பண்ணி அதை கட்டுக்கோப்பு வலுப்படுத்தி அதுக்கப்புறம் தான் நீங்கள் களத்தில் கரெக்டாக குதிக்க முடியும். அதை விட்டுட்டு அதே பழைய ஆளுங்களை வச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் நான் இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே கடத்தினா அப்புறம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நம்ம இதே செட்டப்போடையே நம்ம போகலாம், இப்போ யார் மேலேயும் கை வைக்க முடியாது அப்படின்லாம் நீங்கள் ஒதுங்கினீங்கன்னா அப்புறம் திமுகவில் இருக்கிறவங்களும் ரொம்ப இதாகிடும். உள்ளாட்சிக்கு முன்னாடி கீழே இருக்கிறவங்களாம் நகர்ந்துருவோம். என்னையா இவ்வளோ பெரிய தோல்வி நடந்திருக்கு, ஒரு சேஞ்சஸ் கூட பண்ண மாட்டேறீங்க, அப்படியே நகர்த்த பார்க்குறீங்களேன்னு யோசிப்பாங்க. அதனால் திமுக தன்னை மறுசீரமைப்பு செய்து கொண்டு தான் அந்த களத்தில் விஜய் எதிர்க்கிற பாலிடிக்ஸ் இன்னும் பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லை சார், இப்போ இந்த தோல்விக்கு காரணம் திமுக தங்களை மறுசீரமைப்பு பண்ண வேண்டிய அவசியம் தான் ஒன்றுதா? கண்டிப்பாக அதுதான் அதான் மெசேஜ். அதுதான் மெசேஜ், அது ஒரு முக்கியமான மெசேஜ், அது ஒன்றாவது மெசேஜ். ஓகே, அவங்க நினச்ச மாதிரி அவங்க செய்த சாதனைகளுக்கு மக்கள் ஓட்டு போடல, பெண்கள் ஓட்டு போடல ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் காலவாரி விட்டது, கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தது, முட்டல் மோதல்லாம் வந்தது, அதெல்லாம் ஒரு பிரச்சனை. அப்புறம் உள்ளூரில் இருக்கிற மந்திரிகள், அவங்க பண்ண ராஜ்யங்கள், அவங்க போட்ட கேண்டிடேட்ஸு, அவங்க கீழே இருக்கிற தொண்டர்களை கவனிக்காத விட்டது போன்ற பல விஷயங்கள்,
எல்லாமே சேர்ந்து அப்புறம் மக்களே வந்து ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சது போன்ற பல விஷயங்கள், அதனால தான் தோற்றுது. ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் இப்போ விஜய்க்கு போட்டியாக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் கட்சியில் வந்து புது ஆட்களை கொண்டு வரணும். புது ஆட்களை கொண்டு வந்து என்கரேஜ் பண்ணணும். நீங்கள் பெரம்பலூரில் வந்து நேருவோட பையன் தான் இருப்பான், விழுப்புரத்தில் பொன்முடியோட பையன் தான் இருப்பான், மன்னார்குடியில் வந்து பாலுவோட பையன் தான் இருப்பான். வாரிசு அரசியல் விட்டு வெளியே வாங்க அப்படிங்கிறீங்க. வாரிசு வெளியில் வரணும்னு கூட இல்லை, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஓகே, எந்த விதமான சப்போர்ட் பேஸும் இல்லாமல் கட்சிக்கு உழைக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு மேலே வரதுக்கான வாய்ப்பு கொடுங்க. அப்போ தான் அவன் உற்சாகமாக உழைப்பான். நீங்கள் வந்து இளைஞர் அணின்னு சொல்லிட்டு நீங்கள் 50 லட்சம் பேர் சேர்த்தீங்க, 5 லட்சம் பேர் நிர்வாகிகள் போட்டிங்கன்னு தேர்தலுக்கு முன்னாடிலாம் சொல்லியிருந்தீங்க. 2 இளைஞர் மாநாடு வேறு நடத்துனீங்க. பட் எந்த இளைஞர்கள் ஓட்டு போடலாம் சொல்லுங்கள்? ஓட்டு போட்டிருப்பான். பட் ஆனால் நீங்கள் வின் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் அவங்க இது வரல. ஸோ அப்போ நீங்கள் எல்லா ஏரியாலையும் நீங்கள் பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இளைஞர்கள், பெண்கள்னு, அப்புறம் வந்து வயதானவர்கள்னு எல்லா கிராஸ் செக்ஷன்லேயும் நீங்கள் வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால திமுக வந்து தன்னை சீர்திருத்தி கொண்டு தான் வந்து களத்தில் வந்து மறுபடியும் குதிக்கணும். அந்த விஷயத்தை தள்ளி போடணும்னு நினச்சாங்களோ, இல்லை வந்து அது வந்து பரவாயில்ல ஒன்றும் கண்டுக்காத போயிடலாம் நினச்சாங்கனாலோ, அது வந்து திமுகவுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா திமுகவுடைய பாலிடிக்ஸே இனிமேல் வந்து விஜயுடைய செயல்பாடுகள் அடிப்படையில் தான் இருக்கும். அவருடைய கவர்மெண்ட்டில் நடக்கிற செயல்பாடுகள், மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், அதன் அடிப்படையில் தான் திமுகவுடைய பாலிடிக்ஸ் இருக்கும். அப்போ அந்த பாலிடிக்ஸை எஃபெக்டிவாக கையாண்டு நீங்கள் போராட்டம், இப்போ பழனிசாமி காலத்தில் 35,000 போராட்டம் நடத்தியிருந்தால் ஏதோ பேசியிருந்தது இல்லை, அதெல்லாம் நடத்தி தானே ஒரு பழனிசாமி கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு பிக்சரை கொடுத்தாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் இப்போ மறுபடியும் கொண்டு வரணும்னா நீங்கள் கட்சியில் புது ரத்தத்தை பாய்ச்சி ஒரு புது ஆட்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தா தான் அவங்க உற்சாகமாக வேலை செய்வாங்க. இதே பழைய ஆட்களை வச்சு பண்ணிங்கன்னா பழைய ஆட்கள்னு சொல்லுவாங்க, நாங்கள் கட்சிக்கு அது பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், எங்களை நீங்கள் நகர்த்தினீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் கூட வழி இருக்குது. ஒருத்தர் வந்து கட்சி பதவியில் 2 டேர்முக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா பழைய ஆட்கள்லாம் தானாக காலி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணலாம். அது பண்ண போகிறாங்களா இல்லையான்னு தெரியாது. அப்போது விஜய் அந்த மாதிரியான விஷயம் செஞ்சால் கட்சியோட தலைமைக்கு அது பிரச்சனை இருக்குல்ல சார்? இப்போ அதாவது திமுக ஸ்டாலின் ஃபேமிலியிலே அந்த பிரச்சனை இருக்குல்ல? இப்போ கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. ஆனால் தலைமைக்கு எக்ஸாம்ஷன் கொடுத்துடலாம், ஃபீல்டு லெவலில் மாற்றணும், மாவட்ட லெவலில் மாற்றணும். இப்போ மாவட்ட தலைமையை பொறுத்த மட்டும் திமுக சார் இப்போ விஜய் இப்போ திமுக வீழ்த்தப்பட்டதுக்கான காரணம் திமுக தலைமையும் அந்த ஆட்சியின் தலைமை தான் குறி வச்சாங்க. அது ஸ்டாலின் அந்த ஃபேமிலி அப்படி தான் குறி வச்சு வீழ்த்தப்பட்டுச்சு. அப்படி ஃபேமிலியை குறி வச்சு வீழ்த்ததுன்னு சொல்ல முடியாது. விஜய் வந்து ஒரு பாப்புலரான ஆக்டராக இருந்தார். இதுக்கு முன்னாடி யாரும் அது மாதிரி பாப்புலராக வந்ததில்லை. அவர் ஒரு பாப்புலரான ஆக்டராக இருக்கார். பாப்புலரான ஆக்டராக இருந்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தன்னுடைய கோலை சரியாக செட் பண்ணார். திமுக தான் என்னோட எதிரின்னு, அதிமுக ஓரம் கட்டிட்டு திமுக எதிரின்னு கரெக்டாக செட் பண்ணி திமுக மேலே எல்லா விதமான குற்றச்சாட்டு வச்சார். அது திமுக சரியாகவே ரெஸ்பாண்ட் பண்ணலை. அப்போ எல்லா விதமான அனுதாபத்தையும் அவர் வாங்கிட்டார். ஆக்சுவலாக விஜய் வாங்கிட்டார். கடைசி கட்டத்தில் ஒரு மாற்றி தான் பார்த்தாங்க, திமுகவுக்கு ஏன் போடணும், அதிமுகவுக்கு ஏன் போடணும்னு மாற்றி பார்த்தாங்கன்னு ஆதரவாளர்கள், ரசிகர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு போட்டாங்க. ஆக்சுவலாக அது அடுத்த எலெக்ஷன்ஸ் அது சான்ஸ் இல்லை. அதனால் திமுக வந்து விஜயை ஃபைட் பண்ணணும்னா தங்களை ஆர்கனைசேஷனை மாற்றணும். அதில் தலைமைக்கு வந்து பிரச்சனை வருமானா, தலைமையை வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குது தலைமை. இப்போ அதிமுகவில் தலைமை தானே பிரச்சனை. இப்போது அதனால தானே இவ்வளோ பிளவுகள்லாம் போச்சு. இப்போ திமுக குடும்பம் மனராட்சினா கூட விமர்சனம் வந்தால் கூட அந்த தலைமையை வந்து ஏற்றுக்கிறாங்க, தொண்டர்கள் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அந்த இடைமற்ற நிர்வாகிகள், அந்த மாவட்ட நிர்வாகிகள் இதிலெல்லாம் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த சேஞ்சை தான் வந்து திமுக பண்ண வேண்டியிருக்கு ஆக்சுவலாக. ஓகே, திமுக என்ன செய்யணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டீங்க. இப்போ விஜயோட கவர்னன்ஸ் எப்படி இருக்குது? 2 மாதம் அவரோட ஆட்சி ஆகிடுச்சு. அவர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காரு? குறிப்பாக நிறைய இஷ்யூஸ் அங்கங்கே இந்த ரீல்ஸ், அமைச்சர்கள் சார்ந்த பிரச்சனை, அது மாதிரி நிறைய விஷயம் கிளம்பிட்டே இருக்குது. அந்த மாதிரியான பிரச்சனை எப்படி எதிர்கொள்கிறாரு? குறிப்பாக அந்த லஞ்ச லாவணை தவிர்க்கிறதுல விஷயத்தில் அவரோட அரசியல் எப்படி இருக்குது, எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறதுல வந்து நமக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. லஞ்சம் ஊழல்ன்றது 2 வகையான விஷயங்கள். ஒன்று லஞ்சம்ன்றது பார்த்திங்கன்னா கீழே ஆர்டிஓ ஆஃபீஸு, தாசில்தார் ஆஃபீஸு, இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, இந்த மாதிரி சிஎம்டியை கூட விட்டுருங்க. இந்த மாதிரி ஆஃபீஸஸில் நடக்கிற லஞ்சம், வேலை நடக்கிறதுக்கான லஞ்சம், அது சிஸ்டம்லேயே புறையோடி போன ஒரு விஷயம். ஊழல்ன்றது என்னென்னா, நீங்கள் ஒரு வேலைக்காக டெண்டர் விடுறீங்க, ஒரு பாலத்துக்கு டெண்டர் விடுறீங்க, ஒரு பில்டிங்க்கு டெண்டர் விடுறீங்க, இல்லை ஏதோ ஒன்று வாங்குறீங்க கவர்மெண்ட்டில். அந்த மாதிரி விஷயங்களை டெண்டர் விடும்போது அதில் நடக்கிற பார்ட்டி ஃபண்டு போன்ற விஷயங்கள், அதுதானே விஜய் இப்போது திமுக நோக்கி குற்றஞ்சாட்டுறாரு. அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ வந்து இவங்க வந்து திமுக ஆட்சியில் போட்ட ஊழல் டெண்டர்கள்லாம் ரத்து பண்ணுறாங்க. இப்போ இவங்களாம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் இவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கலை. இவங்க வேலை செய்ய ஆரம்பித்து காரியங்கள் நடக்கும்பொழுது தான் அதில் ஊழல் நடந்திருக்கா இல்லைன்னு சொல்ல முடியும். இப்போது குழந்தைகளுக்கு மோதிரம் போடுறாங்க வச்சுக்கோங்க, அது வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க, 700 கோடி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அது வாங்குகிற மோதிரம் வந்து உண்மையிலேயே தகுதியானதானா, அது 5500 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு ஒர்த்து தானா, இல்லை அதோட வேல்யூ எப்படி இருக்குது, அதோட தரம் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாம் ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. அப்போ அதில் பிரச்சனை வரதுக்கு, அது தரம் குறைஞ்சிருக்கு, நீங்கள் இவ்வளோ விலை ஏன் கொடுத்தீங்க, இதோட கம்மியான விலைக்கே கிடைக்குமே அப்படின்னு குரல் வரும். அப்போ அதில் ஏதாவது ஊழல் நடந்திருக்கான்ற ஒரு பிரச்சனை வரும். திமுக ஆட்சியில் அப்படி தான் ரேஷன் பொருள் வாங்குறதுலாம் பல பிரச்சனைகள். தரமான பருப்பு அது வேண்டாம்னு சொல்லிட்டு தரமற்ற பருப்பு விலை அதிகமாக கொடுத்து வாங்குறது போன்ற பல விஷயங்கள் நடந்ததாக இப்போ பேச்சு இருக்குது. அப்போது தாவேகா கவர்மெண்ட் வந்து இன்னும் ஊழல் பண்ணுற அளவுக்கு இன்னும் செயல்கள், அதோட செயல்களில் இறங்கலை.
அது செயல்களில் இறங்கின பிறகு தான் ஊழல் பண்ணுதா இல்லையான்ற விஷயம் நமக்கு தெரிய வரும். பட் இந்த லஞ்சம் இருக்குல்ல, சாதாரண லஞ்சம், இப்போ நெல் கொள்முதல் நிலையத்தில் 40 ரூபா வாங்குறான்னு விஜயே சொன்னார். இன்றைக்கும் அது நடக்குதுன்னு தான் உண்மை. இன்னைக்கு பேப்பரில் கூட அது வந்திருக்கு. அந்த உணவு அமைச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, விவசாயிகள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, எங்கள்கிட்ட 40 ரூபா 60 ரூபா வாங்குறாங்கன்ட்டு. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்னா அதுவும் வாங்கி தான் இருக்காங்க. அப்போ அதெல்லாம் நிறுத்த முடியல, சிஸ்டத்தில் ஊறி போய் கிடக்கு, நிறுத்த முடியல. தாசில்தார் ஆஃபீஸில் வாங்குறாங்க, இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வாங்குறாங்க, இல்லை வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் வாங்குறாங்கன்னா சில பேருக்கு வாங்குறாங்க, சில பேருக்கு வாங்கலை. சில பேர் என்ன சொல்கிறாங்க, எங்கிட்ட வாங்கலை சார், எனக்கு போன வேலை நடந்துடுறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, இல்லை சார் அதே தான் சார், பழையபடி தான் சார் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்போது ஒரு ஆட்சி போயிட்டு இன்னொரு ஆட்சி வரும்பொழுது அதிகாரிகள் கொஞ்சம், சில அதிகாரிகள் கொஞ்சம் யோசிப்பாங்க, 1 மாதம் 2 மாதம் போட்டும், நம்ம வாங்குறத வாங்கலாம், அது வரையும் அமைதியாக போகலான்னு நினைப்பாங்க. அதனால் சில இடத்துல லஞ்சம் இல்லாத இருக்கலாம். சில பேர் எதானாலும் பரவாயில்ல நம்ம வாங்கலான்னு இருக்கணும்னு இருப்பாங்க. அப்போது 2 விதமான நிலைமை இப்போ இருக்கும். அதனால் ஒரு வருஷம் ஆன பிறகு தான் உண்மையிலேயே அந்த சிஸ்டம் மாறி இருக்கா, சிஸ்டத்தில் புறையோடி போயிருக்கிற ஊழல் ஒழிஞ்சு போச்சான்றதை 1 வருஷம் ஆனால் தான் தெரியும். அதனால் வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்போ இவங்க வேலை செய்யவே ஆரம்பிக்கல, அது ஊழல் நடந்திருக்கா இல்லையான்றது வேலை செய்ய ஆரம்பித்த பிறகு தான் தெரிய வரும். அது இப்போ வைகோ போன்றவர்கள் எடுத்த உடனே ஊழல் இல்லை அது இல்லைன்னு சொல்கிறாங்க. அது வைகோ ஒரேடியாக ஜாலரை அடிக்கிறார். தேவையில்லாமல் அந்த ஜாலரை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊழல் உண்மையிலேயே கீழ்மட்டத்தில் ஒழிஞ்சு போச்சான்றது நம்ம, அது 2 விதமான ஒப்பீனியன் இருக்குது. அப்புறம் இவங்க செயல்படவே ஆரம்பிக்காத போது ஊழல் ஒழிஞ்சு போச்சுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கணும். பல பேர் இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, தாவேக்காவுக்காக சோஷியல் மீடியாவில் இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இந்த ஊழலே ஒழிஞ்சு போச்சு, நான் அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு போனேன், என்னை சேர் போட்டு உட்கார வச்சாங்க, நான் அங்கே போனேன் உடனே எனக்கு பட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னு நிறையா ரீல்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு சாராருக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவமும், இன்னொரு சாராருக்கு வேறு விதமான அனுபவமும் வந்திருக்கு. இப்போ நான் ஒரு ஆட்டோ டிரைவரை கேட்டால் அவர் என்ன சொல்கிறார், பேட்ஜ் வாங்குறதுக்கு 500 ரூபா ஃபீஸு, ஆனால் 3000 ரூபா கேட்குறாங்கன்ற. அது அவர் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம். என் தம்பிக்கு சார் நேற்று போனாருன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அது மாதிரி இருக்கிற விஷயங்களும் நடக்க தான் செய்யுது. அப்போது ஊழலை ஒழிப்பேன், அமைச்சராக இருந்தாலும் தூக்கி போடுவேன்னு அவர் சொல்கிறத வரவேற்கிறோம். ஆனால் உண்மையிலே அது நடந்ததுன்னா சந்தோஷப்படுவோம். அது நடந்ததா இல்லையான்றதை நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து தான் பார்க்க முடியும். அதே சமயம் பார்த்திங்கன்னா பாலியல் ரீதியான பல விஷயங்கள் நடந்திருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பல விஷயம் நடந்திருக்கு, இப்போ காவல் மரணங்கள் பல விஷயம் நடந்திருக்கு, சாவேக்கா ஆட்களே வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கு. அது ஒரு லேடி அட்வொகேட் சொல்கிறா, அரசு வழக்கறிஞர்கள் போன நியமனத்தில் ரூபா வாங்குறாங்க, ஞான சௌந்தரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய அணியினுடைய இணை செயலாளர், அவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அம்மா உறுதியாக இருக்காங்க. ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்தாங்க, விஜய்க்கு எதிராக வழக்கு தொடுத்தாங்க. பட் வந்து அவங்க கட்சியிலேருந்து நீக்கி, ஆனால் உறுதியாக இருக்காங்க. கட்சியிலேருந்து நீக்கினா கூட நான் சொன்ன குற்றச்சாட்டு உறுதின்றாங்க. ஒரு தாவேக்கா ஆசாமி வந்து வண்டல் மண் எடுக்கிறதுல பைசா கேட்குறாரு, இன்னொரு செங்கல் சூளை விஷயத்தில் பைசா கேட்குறாரு, இன்னொருத்தர் பஞ்சாயத்து தலைவர் கான்ட்ராக்டர்கிட்ட பைசா வாங்குறாரு, வீடியோவே வருது. ஸோ இதெல்லாம் இருக்காதுன்னா இதெல்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சபரிவர்மன் ஒருத்தர் வந்து காவல் மரணத்தில் இறந்து போயிட்டார். பழனியில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனில் 100 கோடி ரூபாய் வேல்யூவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி 2 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கியிருக்காரு. இது பின்னாடி என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதெல்லாம் போயிருந்தால் கூட ஒரு பக்கம் தாவேக்கா அரசு என்ன பண்ணுது, அவதூறு வழக்குகள் போடுற விஷயங்களை கையில் எடுக்குது, திமுக அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஸோ அதன் மேலே இருக்கிற விஷயங்களை வந்து ஓரளவுக்கு சைலைன் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கையில் திசை திருப்புறாங்க, கொஞ்சம் திசை திருப்புறாங்க. பழனி விஷயம் பெருசாக வரும்போது இப்போது இந்த விளாத்திக்குளங்களை கைது பண்ணுறாங்க, இந்த மாதிரி விளாத்திக்குளம் எம்எல்ஏவை கைது பண்ணுறாங்க, பல்வேறு பல விஷயங்களை அவங்க கையில் எடுப்பாங்க ஒவ்வொரு விஷயமா. அது எல்லா அரசியலும், எல்லா கட்சியும் என்ன அரசியல் பண்ணுறாங்களோ அந்த அரசியலை தாவேக்காவும் பண்ணுறாங்க. பட் பல கட்சிகள் என்ன சொல்லுது, தாவேக்கா புதுசு ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு 1 வருஷம் டைம் கொடுக்குன்னு சொல்லுறாங்க. அவங்க நடந்துக்கிறத பார்த்தா அவங்க பழைய திமுக என்ன பண்ணாங்களோ கிட்டத்தட்ட அதே பாணியில் தான் சில விஷயங்களை அவங்க கையில் எடுக்கிறாங்கன்றது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக நல்லது சார். விஜய் அவர்கள் அரசியல் இந்த 2 months அரசியல் அவர் என்னென்ன பண்ணுறாரு, இந்த டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ் என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க. குறிப்பாக விஜய் அவர்களை எதிர்ப்பதற்காக திமுக என்னென்ன இமீடியட்டான அரசியல் நடவடிக்கை செய்யணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டீங்க. இதெல்லாம் அதை நோக்கி திமுக அதை நோக்கி நகரதா, விஜய் அவர்கள் தன்னோட அரசியல் கோர்ஸ் கரெக்ஷன் செய்கிறாரா அப்படிங்கிறத நம்ம வரும் நாட்களில் பொறுத்து பார்க்கலாம் சார். நன்றி. தேங்க்யூ.